ஓம் குருவே போற்றி. இப்போ எத்தனையோ வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் வந்து சொல்கிறாங்க, திதி சூனியம் முடக்கு, அதுக்கப்புறம் கரணம், இன்னும் பஞ்சாங்கத்தை பற்றி அதை நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, போனால் உங்களுக்கு அது சரியாகும், இது சரியாகும், அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அது சொல்லுது. உண்மையிலே மக்களுக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு கொடுக்காங்க. அது ஒன்றுமே வரையறுக்க உள்ள விஷயந்தான். எல்லாத்துக்குமே அந்த அவங்க மாதிரி சொல்கிறாங்க. எல்லா குருமார்களுக்கும் நன்றியை சொல்லி விடுவோம். நன்றியை தெரிவித்துக்கிட்டேன். அது போக என்னென்னா, நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இது என் தனிப்பட்ட கருத்து. அதாவது உங்களுக்கு வந்து இப்போ வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சு, நம்ம செய்த முன் பாவம் கர்மம் ஏதோ இருக்குது, அதனால நமக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். வாயில்லா ஜீவனுக்கு வந்து நீங்கள் தான் கடவுள், நம்ம மனிதர்கள் தான் கடவுள். அதனால் நீங்கள் வீட்டில், உங்கள் ஊரில், உங்கள் வீட்டில், உங்கள் தெருவில் அல்லது வெளியூரில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாயில்லா ஜீவனுக்கு வந்து உங்களால் ஏண்ட தர்மங்கள் செய்யுங்க. பிஸ்கட்டு, நாயை கண்டா பிஸ்கட் வாங்கி கொடுங்க. எறும்புக்கு உங்களுக்கு இப்போ சாப்பிட்டுட்டு போகிற மிச்சத்தை ஒரு ஸ்வீட்டை கூட எறும்புக்கு போட்டுக்க சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தர்மத்தை காக்கிறதுக்குள்ள வழியை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக அதே உங்களுக்கு புண்ணியம். கோயிலுக்கு போகிறதுனால 20% தான் சரியாகும் அவங்க சொல்லதுபடி பார்த்தா. மற்றதெல்லாம் தர்மம் தான் காக்கும். தர்மம் இருப்பாங்க. இப்போ எதுக்கு பக்தியை உருவாக்குதோம்னா, தர்மத்தை கடைப்பிடிக்க தான் பக்தியை உருவாக்குதோம். ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்கும்போது பக்தி பிறக்க இடத்துல அதுக்கு அடுத்த கட்டை வந்து தர்மம் தான். ஏதாவது ஒரு அன்பால் தர்மம் பிறக்கும், பக்தியால் தர்மம் பிறக்கும். ஆனால் நேரடியாக நீ தர்மம் செய்யுங்க. இது எல்லாமே உங்களுக்குள்ள பக்தி, அன்பு எல்லாமே தானாக தேடி வரும். அதனால் வாயில்லா ஜீவனுக்கு புறமே நம்ம வாயுள்ள ஜீவன் தான் கடவுள் சொல்லுவாங்க. இல்லாதவருக்கு இருக்கவன் தான் கடவுள். அதே போல் நம்மளை கடவுள் நல்ல கை காலோட திறமையோடு படைச்சிருக்கான், ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். இந்த ஜென்மத்தில் நீ வந்து தர்மம் செய், நல்லது செய்றியா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறான். கடவுள் நம்மளை படைச்சிருக்கான். உண்மையில் இந்த படைப்பு வந்து ஒரு தெய்வத்துக்கு ஈடானது. இதை வந்து நீங்கள் தர்மம் செய்யலாம். முடிஞ்சளவு எறும்புக்கு தர்மம் செய்யுங்க. தர்மத்தை காப்போம். அதுவே நம்ம கர்மத்தை போக்கும். ஓம் நம சிவாய. மேலே உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் சந்தேகத்துக்கு ஆடியோ போடுதோம். ஓம் நம சிவாய.